மலர்களே மலர்களே இது என்ன கனவா உருகியதே எனது உள்ளம் சிறுகியதே விழிவெள்ளம். வீடு ஃபுல்லா பூச்செடியாக தான் வச்சிருக்கா. என்ன அழகா இருக்கு பூலாம் கலர் கலரா. யார் அது பூச்செடியை கல்யாணம் போலன்னு வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லை இல்லை, நான் தான்க்கா கோமதி. வா வா வா, என்ன காலையிலே வந்திருக்கேன். அக்கா பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாணி கொடுங்கக்கா, அப்படியே கொஞ்சோண்டு மாயில கொடுங்க. போய் எடுத்துக்க சாணி, அதை இருக்கு பாரு. அக்கா மாடு முட்டிடுமோ பயமா இருக்குதுக்கா. அது ரொம்ப சாதுவான மாடு, அது முட்டெல்லாம் முட்டாது. போய் எடுத்துக்க போ. மாயில மட்டும் தொட்டை கொண்டு வச்சு தான் உடைக்கணும், முடிச்சு தரேன். ஆமாம் ஆமாம், உங்கள் ஐடிக்கு எட்டாதில்ல மரம். ஆமாம், உங்கள் ஐடிக்கு மட்டும் அப்படியே எட்டிடும். இந்த மாடு பார்க்கும் போதே பயமா இருக்கு. செண்பகமீ செண்பகமீ மூணு போய் சாணி எடுத்தாலே எடுத்துன்னு வந்தனே இருக்கலாம். அப்போ பாட்டு பாடி அது வெறுப்பு எத்தனை எட்டு உதைக்கு போதுன்னு. ஓ, பாட்டு பாட்டினா பிடிக்காது அந்த மாடுக்கு. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, சாணி மட்டும் எடுத்துன்னு போகலாம். ஹை, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்குமா. சாணி மட்டும் எடுத்துக்கிறேன், கொஞ்சோடு தள்ளிக்கோ. அப்புறம் மாய உடைக்கலாம். ஐயோ, நடுவில் இருக்குதே மாடுக்கு, நடுவில் எப்படி இருக்குன்னு தெரியலையே, எட்டு வச்சிருமோ. கொஞ்சோடு தள்ளுமா, சல்லல தள்ளிக்கோ. என்ன உங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறியா? கேட்டுட்டு தான் வந்து எடுக்கிறாங்க. தள்ளு தள்ளு. ஏண்டி இந்த மாதிரி சாணி எடுக்கிறே நீ? அக்கா பயமா இருக்குக்கா, எட்டு வச்சிரு போதுன்னு. டக்குனு குஞ்சு எடுத்துன்னு வா. எப்பா எப்பா எப்பா, இவ்வளோட சாணி எடுக்கிறதுக்குள்ள என்ன மக்களும். சரி கொஞ்சம் தள்ளி நில்லு, மாயில வச்சு தரேன். அப்படியே 2 மாங்காய் அந்த அடிச்சு கொடுங்க சாம்பாரில் போகிறதுக்கு. எங்கடி மாங்காய் இருக்குது? மாங்காய் சீசனே முடிஞ்சு போச்சு, மாயில மட்டும் தான் இருக்குது. தள்ளு தள்ளு. ஆமாம், இந்த டைம் மட்டும் அப்படி கொடுத்து தான் மறுவேலை பார்ப்பீங்க. ஏண்டி நான் கொடுத்ததில்ல உனக்கு மாங்காய்? கொடுத்தீங்க 4 மாங்காய் கொடுத்தீங்க. சரி சரி, மணி ஆகுது, சண்டை போகிறதுக்குலாம் இப்போ டைம் இல்லை எனக்கு. மாயில பச்சு கொடுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு குறையேதாம்மா. எவ்வளோ பெரிய கொம்படியம்மா, ஆளோட எவ்வளோ பெருசாக இருக்குது. மாயில போதுமான்னு பாரு. போதுங்கக்கா போதுங்கக்கா, அப்படியே அடிச்சு போடுங்க கீழே. இந்த 4 மாயலுக்கு எவ்வளோ நேரம் போராட்டம். சாமிக்கு விநாயகருக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? சமைச்சிட்டியா? கொழுக்கட்டெல்லாம் எங்கக்கா? கொழுக்கட்டை நான் செஞ்சாலே நல்லா வரமாட்டேதுக்கா, சாஃப்டாகவே கல் மாதிரி இருக்குது. அதான் கடையிலே மாவு வாங்கி செஞ்சிடலாமான்னு பார்த்தேனக்கா. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் கடையில் மாவு வாங்கினா கட்டுப்படி ஆகுமா? வீட்டிலே அரிசி ஊற வச்சு செய்ய வேண்டியதுதானே. அதான் சொல்கிறேனேக்கா, கல் மாதிரி வருதுன்னு வீட்டில் செஞ்சா. ஏன் உனக்கு கல் மாதிரி வருது? பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு இல்லை மிஷினை கொடுத்து அரைச்சி ஜலிச்சுட்டு அந்த மாவை ஆவி கட்டிட்டு அப்புறம் உப்பு தண்ணி தெளித்து உருண்டையை பிடிச்சி நடுவில் பூரணை ரெடி பண்ணி அந்த எள்ளு வறுத்துட்டு எள்ளு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பூரணை உள்ளே வச்சு இந்த மாவில் சுடு தண்ணி போட்டு நல்லா உருண்டை பண்ணி அந்த நடுவில் வச்சு ஆவி கட்டினா ரெடி ஆகிடுது. சூப்பரான கொழுக்கட்டை. அது சேர்த்து தெரியாது உனக்கு? இப்படி தான் செய்யணும் கொழுக்கட்டை. அரிசி ஊற வைக்கணும் 2 மணி நேரம். நான் ஊற வைக்கவே மாட்டேங்க்கா, அப்படியே கழுவி எத்தமே அரைச்சின்னு வந்துடுவேன். அதுதான் கொழுக்கட்டை வந்து கல் மாதிரி வந்துருக்கு போல இருக்கு. உன் மேலே தப்பு வச்சுன்னு நீ அந்த கொழுக்கட்டை குறை சொல்கிறேன். கடையில் போய் மாவு வாங்க போகிறேன்ற. கடையில் வாங்காத, வீட்டில் நல்லா செஞ்சு கொடு பசங்களுக்கு. சரிக்கா சரிக்கா, மணி ஆகுதுக்கா, இப்போ அரிசி ஊற வைக்கணும். அக்கா வீட்டுக்கு போயிட்டு பசங்களை அனுப்பிச்சி விட்றேன். தூக்க கொடுத்தான்னு ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுங்க, பாயசத்தில் ஊற்றுறதுக்கு வேணும். 1/2 லிட்டர் போதுமா? போதுக்கா, காலையில் காப்பி போகிறதுக்கு வாங்கினா பால் இருக்குது. இது பாயசத்துக்கு மட்டும்தான் கொடுத்து அனுப்புங்க. கோலம்லாம் நல்லா சூப்பராக கலர் கலராக போட்டிருக்கீங்க. கலர் பவுடர் மார்கழி மாதம் வாங்கினது அப்படியே எடுத்து வச்சுருந்தீங்களா? இல்லடி, என் பொண்ணு இருக்கா இல்லையா, அது வெள்ளை கலர் மாவில் இதை எதையும் மிக்ஸ் பண்ணி கலர் கலர் ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கா. பரவாயில்லையே, உங்கள் பொண்ணு இதெல்லாம் செய்யுது. எங்கள் வீட்டில் இருக்குதுங்க பார்த்தியா? கலர் பவுடர் அப்பயே வாங்கி வச்சுக்கிச்சுங்க. மார்கழி மாதமே நிறைய வாங்கி வச்சுட்டு அதை தான் போட்டுருக்குங்க. கலர் பவுடர் வந்து நீ வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழல்லே வீட்டுக்குள்ளே பேப்பர் போட்டு காய வச்சுன்னா அது கலர் போகாமல் நல்லாயிருக்கும். டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அது 1 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். பேசின்னு எந்த நேரம் போதே தெரியாது. அப்புறம் டைம் ஆச்சுன்னா பசிக்குது வீட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடாரு. நான் போய் சமைக்கிறேன். போ நானம்மா நின்று கதை பேசுன மாதிரி பேசிட்டு போகிறப்ப. மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலேயும் வச்சுட்டேம்மா. வாசப்படிக்கு வச்சுட்டேன், சாமி ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டேன், புது சமாக்கெலாம் வச்சுட்டேன். வேற எங்கே வைக்கணும்? மாடு கொஞ்சம் வெயிடி, காலையில் குளிப்பாட்டிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சு நெத்தியில் பின்னாடி சைடில் வச்சு விடு. வைக்கிறேம்மா. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு விளையாடுறதுக்கு போவேன். சரியா? சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா விளையாடுறதுக்கு போ. சாயங்காலம் போவேன். நான் இப்பயே போவேம்மா, 10 மணிக்கெலாம். ஏன்னே சமைக்கிறதுக்கு லேட் ஆகும்டி. வடை செய்யணும், பாயசம் செய்யணும், சக்கரை பொங்கல் செய்யணும், கொழுக்கட்டை செய்யணும், சுண்டல் செய்யணும். எவ்வளோ வேலை இருக்குது. எப்படி 10 மணிக்கெலாம் நீ போக முடியும் விளையாடுறதுக்கு? இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக போய் விளையாடுங்க. ஆமாம், சாயங்காலமாக போய் விளையாடுவேன். அதுக்கப்புறம் பொழுது போச்சு, 5 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு வீட்டிலேயே உட்கார வச்சுருங்க. அதுக்கு தானே சாயங்காலமாக போக சொல்கிறீங்க. 4 மணிக்கு போயிட்டு 5 மணி வரைக்கும் விளையாட்டுவா. 1 மணி நேரம் போதும். சரிம்மா, இப்போ என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். மாடுக்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு வந்து அம்மா காய்கறி நாற்று கொடு. அவ்வளோதானே, 5 நிமிஷத்தில் எப்படி முடிக்கிறேன் பாருங்க. முடி. இந்த கும்பத்தை வந்து எதுக்கு இங்கே வச்சுருக்குறாங்க? மாயில பறிச்சுட்டு எடுத்து ஓரமாவே. பூச்செடி மேலே விழுந்துருந்தால் பூச்செடிலாம் உடஞ்சி போயிருக்கோம். ஒரு பொருள் எடுத்தால் திருப்பி அந்த இடத்துல வைக்க மாட்டேங்கம்மா நீங்கள். ஏண்டி மறந்துட்டேன்டி, வேணும்னே என்ன வைப்பாங்களா? இந்த பூச்செடிலாம் எப்படி நான் பார்த்து வளர்க்குறேன். இங்கே அக்கறை இருக்கம்மா உங்களுக்கு. ஏதோ மரத்தில் வச்சுட்டு அந்த கும்பை அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுகிறப்ப. ஹாய் மஞ்சு.
சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வா வா, உனக்கும் வாழ்த்துக்கள். வாடி வாடி, பால் வேணும் சொன்னாங்க அம்மா. எங்க தூக்கு சட்டி எதுவுமே எத்தனை இல்லையா? ஓ அதுவா, அம்மா இது எத்தனை படி கத்துனாங்க. நான் தான் வேகமாக ஓடி வந்துட்டேன். சரி ஆண்டி, உங்கள் வீட்டு சொம்புலேயே கொடுங்க, நான் போய் எத்தனை வீட்டில் கொடுத்துட்டு திரும்பி எத்தனை கொடுக்குறேன். இவ்வளோங்களுக்கு இதே வேலைம்மா. கொடுக்குறேன். நான் பால் எத்தனை வீட்டில் கொடுத்துட்டு வரேன்டி. நம்ம 2 பேரும் விளையாடலாமா ஜாலியா? உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சடி. அதெல்லாம் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த வேலையும் கிடையாது. வேலை செய்கிறவளை கெடுக்கிறதுக்கு வந்திருக்காமா இவ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. இந்த மாடுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும், காய்கறிலாம் அறுத்து தரணும். எங்கள் அம்மா என்ன செய்யுங்கம்மா தான் போய் விளையாட சொல்லியிருக்காங்க. அப்போ நீ இப்போ விளையாடுறதுக்கு வரமாட்டியா? நான் எப்படியாவது சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரேன்டி. ஏண்டி குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போடலையா? நீ பழைய ட்ரெஸ்ஸே போட்டுனுக்க. சாமி கும்பிடும் போது தாண்டி புது ட்ரெஸ் போடுவேன். இதுக்கு நடுவில் வேலை செய்யும் போது ட்ரெஸ்லாம் அழுக்காயிடும் சொல்லிட்டு எங்கள் அம்மா போட வேணாம் சொல்லிட்டாங்க. சாமி கும்பிடும் போது போடுவேன். ஆமாம், இதே தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. நான் அழுக்கு பண்ணிவிடுவேன்னா அந்த சாமி கும்பிடும் போது மட்டும் போட்டால் போதுமா. நான் வந்து பட்டு போட சட்டை போட்டு விநாயகர் கும்பிட போகிறேன். ஆமாம், நான் கூட பட்டு போட சட்டை தான் போட போகிறேன். அதே ட்ரெஸ் தான் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது போட்டுன்னு வரலான்னு இருக்கேன். நம்ம ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணுறாங்களா? திங்கக்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஸ்கூலில் கும்பிட போகிறாங்களே. அதுக்கு எல்லாருமே கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. உனக்கு வரலையா நான் மெசேஜ்? அப்படியா, அப்போ ஜாலி தான், நானும் போட்டுன்னு வரேன். இந்த கிரிச்சா பால் எடுத்துட்டு போ. கொடுங்க ஆண்டி. இந்த பாத்திரத்தை வந்து திரும்பவும் பத்திரமா வந்து கொடுக்கணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு பால் வாங்கி போகும்போது இந்த பாத்திரம் எனக்கு இந்த தான் உங்களுக்கு ஊற்றி தர முடியும். சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன். இப்போ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். பார்க்குறேன். மஞ்சு நான் போயிட்டு வரேன்னா அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா வேலாம். சரிடி. இவெல்லாம் எப்படி ஜாலியாக இருக்கா பத்தியா? நீ என்ன வேலைக்கு 10 நிமிடம் இருக்கா? ஆட்டோ சொன்ன வேலை சீக்கிரம் முடி. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு பட்டு போட சட்டெலாம் போட்டுன்னு போகலாமாம்மா? நான் கூட போட்டுன்னு போகிறேன். திங்கக்கிழமை தானே, அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ என்ன வேலை சொன்னாலும் சரி செய்கிறேன். முதல்ல இந்த கொம்பு எடுத்து போய் வைக்கலாம். அடுப்பு எடுத்து வந்து வெளியில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சா தான் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். கேஸ் நீ யாரும் செய்ய முடியும், காலெல்லாம் வலிக்கு தெரியுமா? இந்த ரோஜா பூ எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குல்ல வீட்டு மேலே. எப்படி பறிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, அண்ணன் நேரி தான் பறிக்க சொல்லணும். வரட்டும். பூத்தொட்டி இங்கே வச்சு நல்லா இருக்கா, வேறு எங்கேயாவது வைக்கலாமா? சொன்ன வேலையை மட்டும் செய்யாத, மற்ற எல்லா வேலையும் செய்யி. ஐயோ, அம்மா பார்த்துட்டாங்களா? சரி, முதல் மாடுக்கு மேக்கப் போடலாம். மஞ்சு ஆண்டி எங்கடி? அவங்க அடுப்பத்துக்கு கட்டை எடுத்துன்னு போயிருக்காங்கடி. சரி, இந்த பால் வாங்கி போனா அந்த பாத்திரம். பரவாயில்லையே, உடனே எடுத்துன்னு வந்துட்டியே. ஆமாம், அப்போ தான் இன்னொரு நாள் பால் வாங்கிறதுக்கு பாத்திரம் தருவோம் சொன்னாங்களே ஆண்டி, அதை உடனே எடுத்துன்னு வந்துட்டேன். இந்தா. நம்ம திருமுனையில் எவ்வளோ பெரிய பிள்ளையர் வச்சுருக்காங்க பார்த்தியா நீ? அப்படியே நான் பார்க்கவே இல்லையே. அதான் கையில் பட்டாசு வெடிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சா? ஆமாம், பெரிய பிள்ளையார் சூப்பராக இருக்காரு. வந்து பார்க்கணும். வரேன், அப்புறமா வரேன். நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு அந்த சாமிக்கு பிரசாதம் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே சாமி கும்பிடுவோம். நீ வரையாங்க? சரி, நீ அங்கே போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறீ, நான் வரேன். அங்கே மோனெல்லாம் அடிச்சுன்னு பட்டாசுலாம் வச்சுன்னு ஒரே ஜாலியாக இருக்காங்க தெரியுமா எல்லாரும். சவுண்டு மட்டும் கேட்டுது. ஆனால் வேறு எங்கேயோ நினச்சேன் நான். நம்ம தெருவில் தானே அந்த விநாயகரை நம்ம 5 நாளைக்கு இருக்க முடியாது நம்ம தெருவில். 5 நாளைக்கு போயிட்டு காலையிலையும் சாயங்காலம் அங்கே பொண்ணு வச்சுக்க நமக்கு பிரசாதம்லாம் தருவாங்க. கொழுக்கட்டை, சுண்டல், கேசரி, சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று தருவாங்க. நம்ம போகலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போகலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அங்கே போகலாம். பிரசாதம் வாங்கி ஜாலியாக சாப்பிட்லாம். 5 நாளைக்கு ஜாலி தான் இல்லை நமக்கு.